தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மொபைல் ஃபோன் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ இருக்க 2019 கூடிய சீக்கிரம் 2020 வரப்போகுது. நாம் இப்போ இருக்க டே டு டே லைஃப்பில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத எல்லார் லைஃப்லேயுமே ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி ஃபுட் ஷெல்டர் கிளாத்திங் அது மாதிரியோ அந்த லிஸ்ட்டில் செல்ஃபோன் அப்படிங்கிறத இன்னும் கூடிய சீக்கிரம் ஆட் ஆக தான் போகுது. 2017 எடுத்த சென்சஸ் படி 5 பில்லியன் மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த மொபைலை யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன தான் நம்மளுக்கு ஒரு கிரேட்டர் கன்வீனியன்ஸ் கொடுத்தாலுமே இதுலேருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி இதனால் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அவாய்ட் லாங் கான்வர்சேஷன். ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் நாம் லாங் கான்வர்சேஷன் பண்ணுறதுனால அந்த ஃபோனில் இருந்து வர ஹீட்டிங் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்னால் நம்மளோட பிரெயின் செல் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் அதுலேருந்து எமிட் ஆகிற ரேடியோ ஃப்ரீக்வன்சி நம்ம ஹியூமன்ஸ் செல்ஸை பெனட்ரேட் பண்ணி நம்ம டிஷ்யூவை டேமேஜ் பண்ணுது. இதுலேருந்து வர லாங் டைம் எக்ஸ்போஷர்னால் அதுலேருந்து வர ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் நம்ம பிரெயின் செல், ஸ்கின் அண்ட் தென் இயர் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. இதோட ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஹெட்டேக் வரும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் ஹெட்செட். ஒன்று ஒயர்லெஸ் ஹெட்செட் யூஸ் பண்ணலாம், இல்லை வயர்டு ஹெட்செட் இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக மொபைல் ஃபோனை காதில் வச்சு பேச மாட்டோம், கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அதனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை தடுக்க முடியும், பட் முழுசாக தடுக்க முடியாது. அண்ட் தென் ப்ளூடூத் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரமாகவே வச்சு யூஸ் பண்ணலாம். இதனாலேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் பவரை நம்மளால் டிக்ரீஸ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் கீப்பிங் மொபைல் டிவைசஸ் அவே ஃப்ரம் யுவர் பாடி. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸ் தான். ஸோ பெட்டர் நம்ம பாடியையும் மொபைலையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். இது டேரெக்டாக நம்ம பாடியை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணக்கூடாது. பெட்டர் இதை நம்ம பேக் இல்லைனா பவுச்சில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தூங்கும்போது மொபைல் ஃபோனை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்கக்கூடாது. தூங்கும்போது மொபைல் டேட்டா, ஒய்ஃபை இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும். பிகாஸ் செல் டவர் நம்ம மொபைல் ஃபோன் கூட காண்டாக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்து ஒரு சில சிக்னல்ஸ் சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இந்த மொபைல் ஃபோன் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தென் சார் ரேட்டிங் நம்ம லிமிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சார் ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பாடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கூட எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம ஹியூமன் பாடி எவ்வளோ எனர்ஜி அப்சார்வ் பண்ணுது, நம்ம ஹியூமன் பாடிலேருந்து எவ்வளோ எனர்ஜி அப்சார்வ் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் சார் அப்படிங்கிறது. இதை நம்ம லிமிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஃபோர்த் ஒன் டர்ன் ஆஃப் டேட்டா அண்ட் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் வென் நாட் இன் யூஸ். இது எல்லாத்தையுமே அதாவது டேட்டா, மொபைல் டேட்டா, ஒய்ஃபை, ப்ளூடூத் இது எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் யூஸ் பண்ணாதப்போ. பிகாஸ் நம்ம தூங்க போகும்போது இது எல்லாத்தையுமே ஒயர்லெஸ் டிவைசஸ் எல்லாத்தையுமே நாம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும். பிகாஸ் இந்த ஆப் எல்லாமே நம்மளோட மொபைல் டிவைசஸில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம மொபைல் டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் அவாய்ட் கால்ஸ் அட் பிளேசஸ் வித் லோ சிக்னல். இப்போ சிக்னல் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவங்க செல் டவரில் நம்ம செல்ஃபோன் கூட டைரக்ட் காண்டாக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்போயுமே ஹை பவர் ரேடியேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம ஃபோனில் இருந்தும் டிரான்ஸ்மிஷன் பவர் அதிகமாக தான் இருக்கும். இது நம்ம ஹெல்த்தை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சிக்னல் விட்டு தான் கிடைக்கும். பேஸ்மெண்ட் அண்ட் அண்டர் கிரவுண்டு, லிஃப்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எப்போயுமே ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். சிக்ஸ்த் ஒன் ஃபியூவர் கால்ஸ் மோர் டெக்ஸ்ட்.
நம்ம வந்து டெக்ஸ்ட் அண்ட் இமெயில் மெசேஜஸ் அனுப்புறதுனால நம்ம ஃபோன் கூட வச்சுக்கிற காண்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே நம்ம கால் பண்ணி பேசினோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் கூட டைரக்ட் காண்டாக்ட் வச்சுப்போம். ஸோ வந்து டெக்ஸ்ட்னா மெசேஜஸ் யூஸ் பண்ணி நாம் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். 7th ஒன் வந்து கீப் செல்ஃபோன் அவே ஃப்ரம் சில்ட்ரன். 10 வயசுக்குள்ளார இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஹெட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் தென் பிரைன் சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து அவங்க வந்து அந்த ஃபோனுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அண்ட் தென் ஈஸியாக வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும் அதுலேருந்து வர ரேடியேஷனால். பட் நம்ம எப்பயுமே சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ஃபோன் கொடுக்காமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து ரேடியேஷன் ப்ரொடக்டிவ் ஆக்சசரிஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து 75 to 90% ஆஃப் ரேடியேஷனை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் பட் இது வந்து அவ்வளோ அஃபெக்டிவ் கிடையாது. எப்போவுமே ஒரு டிரான்ஸ்மிஷன் டிவைஸில் இருந்து வர டிரான்ஸ்மிட்டிங் ரேடியேஷனை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. இதோட பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா நாம் வந்து அதை பார்த்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதாவது ஆவரேஜாக எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் தென் வந்து சேஃப் சார்ஜிங். இது வந்து ஒரு செல்ஃபோனுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். செல்ஃபோனை வந்து எல்லா சார்ஜர்லேயும் போட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்தந்த ஃபோனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜரில் தான் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும். அண்ட் தென் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹெட்செட் யூஸ் பண்ணி பாட்டு கேட்குறதோ அப்படின்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இருக்கவே கூடாது. முடிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தான் வந்து இந்த செல்ஃபோன் வந்து நல்லா வந்து அட்வான்டேஜஸை கொடுத்தாலும் நம்ம லைஃப்க்கு டே டு டே லைஃப்க்கு வந்து நிறைய கன்வீனியன்ஸ் கொடுத்தாலும் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு டேமேஜான ஒரு விஷயந்தான். இது எப்போவுமே நம்ம ஹெல்த்தை வந்து பாதுகாக்காது. ஸோ வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிள் தான் இதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணிக்கிறது, எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நாம் இன்றைக்கி எப்படி செல்ஃபோனை வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நாம் இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.